நாங்க எழுதக்குள்ள என்ன செய்வோம், பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா, the following pie chart shows the leisure time activities of a group of grade 11 students of the Central College வேயாங்கோட. ரைட், வேயாங்கோட சென்ட்ரல் காலேஜில் இருக்கிற ஒரு கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸ்ட ஒரு குரூப் கிட்ட இருந்த எடுத்த டேட்டா தான் இது. அப்போ இது என்ன, அவங்க லெஷர் டைம் ஆக்டிவிட்டிஸாக செய்கிற விஷயங்களை தான் வந்து என்ன செய்கிறாங்க இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ 100 வேர்ட்ஸில் நாங்கள் இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். அப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சில வேர்ட்ஸ் தந்திருக்காங்க. மோஸ்ட் பாப்புலர், லெஸ் பாப்புலர், மோர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல், இப்படியான வேர்ட்ஸை எங்களுக்கு தந்து சஜஷன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்வோம், இந்த சார்ட்டை வந்து எழுதுவோம். ரைட், அப்போ பை சார்ட் நாங்கள் எழுதக்குள்ள பார் சார்ட் எழுதுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், மற்றபடி எல்லாம் சேம் தான். ஸோ நாங்கள் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த சார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இதில் என்ன விஷயங்கள் சொல்லப்படுது என்னன்னு சொல்லி. அதுக்கு நாங்கள் எழுதுவோம், the pie chart above, right, shows, the pie chart above shows என்று போட்டுட்டு எங்களுக்கு அந்த ஹெட்டிங்ல என்ன தந்திருக்காங்க, என்னத்தை காட்டுதுன்னு தந்திருக்காங்களோ அதை அப்படியே இங்க எழுதினா சரி. the pie chart above shows the leisure time activities ன்னு சொன்னா எங்களோட பொழுதுபோக்கு நடவடிக்கைகள். ரைட், leisure time activities of a group of grade 11 students of Central College வேயாங்கோடு. ரைட், ஸோ இதோட நீங்க அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம், ரெண்டாவது இங்க என்னென்ன லெஷர் டைம் ஆக்டிவிட்டிஸா என்னென்னத்த டேட்டாவை தந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், ரெண்டாவது சென்டென்ஸா த லெஷர் டைம் ஆக்டிவிட்டிஸ் ஆண்டு போடும். ரைட், லெஷர் டைம் ஆக்டிவிட்டிஸாக இருக்கின்றன போட்டுட்டு ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ரீடிங் ஸ்டோரி புக்ஸ். ரைட், கமா போட்டுட்டு செகண்ட் வாட்சிங் ஃபில்ம்ஸ், அடுத்தது லிசனிங் டு சாங்ஸ், அதுக்கு அடுத்தது கார்டனிங். ரைட், ஃபைனலி நாங்கள் இந்த லிஸ்ட்டை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன செய்வோம், எண்ட் ஒன்று போட்டு ரைட்டிங் poems அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைப்போம். ஸோ இது வந்து இந்த சார்ட்டை நாங்கள் என்ன செய்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேராகிராஃப். ஓகே, இப்போ அடுத்த பேராகிராஃபில் நம்ம என்ன செய்யணும், இந்த டேட்டாவை வந்து கம்பேர் பண்ணணும். அப்போ இங்கே ஆகையும் கூட எங்களுக்கு எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிறாங்க வந்து என்னத்த, ரீடிங் ஸ்டோரி புக்ஸ். அப்போ 20% ஈக்குவலான ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, வாட்சிங் ஃபில்ம்ஸும் லிசனிங் டு சாங்ஸும் 20-20 ரெண்டும். அடுத்தது கார்டனிங் வந்து 15%, 5% வந்து ரைட்டிங் poems. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு சார்ட்டை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்குரிய முதலாவது ஐடியா என்ன, ஆகையும் கூட யாரு அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ த மோஸ்ட் பாப்புலர், எல்லாத்துக்குள்ளேயும் கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட் பாப்புலர், ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்டிவிட்டி என்னன்னு சொன்னால் the most popular activity is, அதாவது the most popular leisure time activity, right, activity is reading story books. போட்டுட்டு which அப்படின்னு போட்டுட்டு text screen, சாரி கொஞ்சம் இருங்க, இப்போ ஓகேயா, இப்போ தெரியுதா ஸ்க்ரீன்? ரைட், ஓகே. ஸோ இது ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணுறேன், இப்போ தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே. அப்போ இதில் நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன எழுதிருக்கோம், the pie chart above shows the leisure time activities of a group of grade 11 students of Central College வேயாங்கோட. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நாம என்ன, பை சார்ட் மேலே உள்ள பை சார்ட் காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மேலே டைட்டில் இருந்து ஷோஸுக்கு பக்கத்தில் என்ன தந்திருக்காங்களோ அதை அந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் எழுதிருக்கும்.
எழுதிட்டு ரெண்டாவது என்ன செஞ்சிருக்கோம், the leisure time activities are, அப்ப அதுல காட்டப்பட்டிருக்கிற leisure time activitiesனு போட்டுட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். ரைட். ஸோ இந்த பேராகிராஃப்ல இவ்வளவு நாங்க எழுதிருக்கோம். ரெண்டாவதா நாங்க கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்றதுல ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து ஆக கூட இருக்கிற டேட்டாவை நாங்க எழுதணும். அதுக்கு எப்படி எழுதிருக்கோம், the most popular leisure time activity is reading story books. அப்ப நீங்க இந்த இடத்துல the most popular activity அப்படின்னு சொல்லி போட்டாலும் நோ ப்ராப்ளம். ஏன் சார், நான் leisure time activities தானே பேசுறோம். ஸோ ஜஸ்ட் நீங்க ஆக்டிவிட்டின்னு போட்டாலும் அவங்க அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், leisure time activity தான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ the most popular activity is reading story books, right? ஸோ இதுல நாங்க எல்லாத்துக்கும் பெர்சன்டேஜ் போடணும் இல்லை, ஒரு சிலதுக்கு பெர்சன்டேஜ் போடலாம், எல்லாத்துக்குமே டோட்டலா நாங்க போட்டுட்டு தான் எழுதணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. ரைட். கம்பேர் தான் பண்ண சொல்லிக்க. ஸோ இதுக்கு நாங்க எழுதலாம். ஸோ இதுல பெர்சன்டேஜ் போடுவோம், which accounts for 40%. அதாவது இப்படி எழுதி நான் என்ன அர்த்தம்னு சொன்னா 40% இது உள்ளடக்குகிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். So the most popular activity is reading storybooks, which accounts for 40%. சரியா? ரைட். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து எல்லாருக்கும் ஓகேவா? இவ்வளவு வரைக்கும் எழுதின எல்லாருக்கும் கிளியரா? இந்த இவ்வளவு வரைக்கும் எழுதினது யார் சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. டவுட் ஆயதாச்சும்? ரஷாதா? ஏதாச்சும் சொல்ல வந்தீங்களா? No, sir, nothing. ரைட். ஓகே. ஸோ பாருங்க, the most popular இல்ல activity is reading storybooks, which accounts for 40%. ரைட். அப்ப 40% வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து கொண்டுள்ளது அப்படின்னு நாம சொல்லுவோம். ரைட். ஸோ அடுத்த ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த ரேஞ்சில் இருக்கிறது ஈக்குவலான ரெண்டு இது இருக்குது, சரிதானே? அப்ப ஈக்குவலா இருக்கிறவங்க யாரு? எங்களுக்கு வாட்சிங் ஃபிலிம்ஸும் அடுத்தது லிசனிங் டு சாங்ஸும். ஸோ அப்ப இதை எழுதுற டைம் நாங்க எப்படி எழுதலாம்னு சொன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதை பாருங்க. அடுத்தது ரெண்டாவது 20% இருக்கிற இந்த ஈக்குவல் ஆனது எழுதுவோம், சரிதானே? அப்ப அதுக்கு எழுதுவோம் வாட்சிங் ஃபிலிம்ஸ், மூவிஸ் பார்க்கறதும் கமா ஒன்று போடுவோம். வாட்சிங் ஃபிலிம்ஸ், சாரி கமா தேவையில்ல, எண்ட் ஒன்று போட்டுட்டு வாட்சிங் ஃபிலிம்ஸ் அண்ட் லிசனிங் டு சாங்ஸ், படம் பார்க்கறதும் சாங்ஸ் கேட்கறதும் போட்டுட்டு ஈக்குவலி பாப்புலர். ரைட். இந்த ரெண்டுமே சமனான அளவு பாப்புலரா இருக்குது, ஈக்குவலி பாப்புலர் அப்படின்னு போட்டுட்டு with 20% ஈச் அப்படி சொல்லி போடணும். ஈச்ன்னு சொல்றது ஒவ்வொன்றும் அப்படிங்கிற மீனிங். அப்போ வாட்சிங் ஃபிலிம்ஸ் அண்ட் லிசனிங் டு சாங்ஸ் ஆர் ஈக்குவலி பாப்புலர் வித் 20% ஈச். ஒவ்வொன்றுக்கும் 20%ஓட படங்கள் பார்க்கறதும் சாங்ஸ் கேட்கறதும் சமனான அளவு பாப்புலரா இருக்குது அப்படின்னு சொல்றதான் இந்த ரெண்டாவது சென்டென்ஸ். அப்ப எங்களுக்கு எது போய்த்து, வாட்சிங் ஃபிலிம்ஸும் போய்த்து, லிசனிங் டு சாங்ஸும் போய்த்து. இப்ப கார்டனிங்கும் ரைட்டிங் ஃபார்ம்ஸும் மட்டும் எங்களுக்கு மிச்சம். அடுத்தது இப்ப இந்த கார்டனிங்க்கு எழுதுவோம். கார்டனிங் எழுத போகல, இப்ப சும்மா ஒரு ஆக்டிவிட்டியோட கம்பேர் பண்ணி நாங்க எழுதுவோம். அதாவது இதை விட இது குறைய இருக்கு அப்படின்னு சொல்லி. ரைட். அப்போ நாங்க இப்படி எழுதலாம்,
gardening is less popular. அப்ப gardening வந்து சும்மா கம்பேர் பண்ணாம நார்மலா குறைஞ்ச அளவு பாப்புலரா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதும். ஸோ gardening is less popular எழுதிட்டு சும்மா போட்டுட்டு with only 15% of students liking it அல்லது preferring it அப்படின்னு எழுதலாம். என்ன அர்த்தம்னு சொன்னா கார்டனிங் வந்து குறைஞ்ச அளவுல பாப்புலரா இருக்குது. ஏன்னு சொன்னா 15 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் அதை விரும்புறத்தினூடாக கார்டனிங் வந்து குறைஞ்ச அளவு பாப்புலரா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்டென்ஸ். கார்டனிங் இஸ் லெஸ் பாப்புலர் வித் only 15% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரிங் இட். ரைட். இப்ப ஆகியம் கடைசியில எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து the least popular activity. அப்ப அது யாரு? எங்களுக்கு writing poems. So finally, the least popular activity is writing poems, which is done by, அப்ப எவ்வளவு பேரால இது செய்யப்படுதுன்னு சொல்லி எழுதுறது தான் which is done by just 5%. 5% மாணவர்களால மட்டுமே அது செய்யப்படுகிறது. ஸோ மிகவும் குறைந்த அளவு பாப்புலரா இருக்கிற ஆக்டிவிட்டி கவிதைகள் எழுதுவது, ரைட்டிங் போயம்ஸ். அது 5% ஆட்களால் மட்டும் செய்யப்படுவதாக இருக்கிறது, which is done by just 5%. ரைட். ஸோ இப்போ கம்பேர் பண்ணிட்டோமா எல்லா டேட்டாவையும்? எஸ். ஸோ எல்லா டேட்டாவும் வந்து எங்களுக்கு இதுல இன்க்ளூட் ஆயிட்டு. ரைட். இப்போ நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இதை என் பண்ணுவோம். அதாவது கடைசியா ஒரு பேராகிராஃப் ஒன்று எழுதுவோம். என்னன்னு சொல்லி பேராகிராஃப் இல்லை, ஒரு 2 லைன் எழுதுவோம். லைக் இதுல இருந்து என்ன எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லி. இப்ப அநேகமா இந்த சார்ட்டை வந்து பாக்குறதால எங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னா, அதிகமான ஸ்டூடெண்ட்ஸை பாருங்க என்னத்தை ப்ரிஃபர் பண்றாங்க? ரீட் பண்றது, ஃபில்ம் பார்க்கறது மாதிரியான இன்டோர் ஆக்டிவிட்டிஸ். இன்டோர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொன்னா நாங்க ஒரு அறைக்குள்ள இருந்து ஒரு 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 இடத்துக்குள்ள இருந்து செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸை வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. ரீடிங்கா இருக்கட்டும், ஸ்டோரி புக்ஸா இருக்கட்டும், வாட்சிங் ஃபிலிம்ஸா இருக்கட்டும். அப்ப இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு 60% வந்துட்டு. இப்போ அதிகமான ஆட்கள் இன்டோர் ஆக்டிவிட்டிஸை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அதே வேளை எங்களுக்கு என்ன கிரியேட்டிவான டாஸ்க். கிரியேட்டிவான டாஸ்க்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்க, கோலன் வந்துட்டு எனக்கு சாரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், இந்த டேட்டாவை கம்பேர் பண்ணி காட்டிட்டோம். அடுத்தது இந்த சார்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ரைட், இப்போ ஃபைனலி கன்க்ளூஷனுக்கு நாங்கள் என்ன செய்யலாம். ரைட், பாருங்க எப்படி எழுதுறேன்னு சொல்லி. அப்போ இன்டோர் ஆக்டிவிட்டிஸை வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே வேளை இங்கே பாருங்க இந்த கிரியேட்டிவான விஷயங்கள், ரைட், இந்த பொயம்ஸ் எழுதுறது, அடுத்தது இப்படியான இந்த ஆக்டிவிட்டிஸ், கிரியேட்டிவான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்றதுக்குள்ள கொஞ்சம் குறைவான ஆட்கள் தான் செய்யறாங்க. ரைட், ரைட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா only 5% ஸ்டூடெண்ட் தான் செய்யறாங்க. அப்ப நம்ம இதுக்கு எப்படி இதை என் பண்ணலாம்னு சொன்னா, அக்கார்டிங் டு த பை சார்ட், ரைட். அப்ப லாஸ்ட் சென்டென்ஸ் எழுத போகல எப்படி எழுதுது, அக்கார்டிங் டு த பை சார்ட், அக்கார்டிங் டு த பை சார்ட், ரைட். இந்த சென்டென்ஸை போட்டுட்டு ஒரு கமாண்ட் போடுது, அக்கார்டிங் டு த பை சார்ட், most of the students prefer indoor activities while others prefer creative tasks like writing poems. ஓகே, அப்ப பை சார்ட்டுக்கு அமைய அதிகமான மாணவர்கள் வந்து இன்டோர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ரீடிங் புக்ஸ், அடுத்தது ஃபிலிம்ஸ் பார்க்கறது, இப்படியான ஆக்டிவிட்டிஸை ஃபாலோ பண்றாங்க, ப்ரிஃபர் பண்றாங்க, விரும்புறாங்க. இப்போ வைல்ட் போர்டம் சொன்ன வரும். அதே வேளை மற்ற மாணவர்கள் அதர்ஸ் கிரியேட்டிவ் டாஸ்க் மாதிரி, அதாவது ரைட்டிங் போயம்ஸ் மாதிரியான கிரியேட்டிவ் டாஸ்க்கை வந்து விரும்புறாங்க, இப்படின்னு சொல்லி நாங்க இதை என் பண்ணலாம். ரைட், அப்ப இதுல எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 105 வேர்ட்ஸ் கிட்ட இருக்கு. அப்ப லிமிட் வந்து எங்களுக்கு 100 தானே, ஸோ அபவுட் 100. ஸோ இந்த லிமிட்ல நாங்க வந்து என்ன செய்யலாம், எழுதணும். ரைட், ஸோ இதான் விஷயம். ஸோ இந்த சார்ட் வந்து எழுதினது விளங்கிச்சா, கிளியரா இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அம்னா, இஷ்ரா, ரஷாதா, சனா, அப்துல் ரஹ்மான், எல்லாருக்கும் ஓகேவா இது? ஓகே, ஸோ பாருங்க, இப்படித்தான் நாங்க ஒரு பை சார்ட்டுக்கு வந்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இதுல கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, மற்றபடி எங்களுக்கு கரெக்டா வரும். ஓகே, ரைட். இப்ப அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அதாவது எங்களோட 2021 பேப்பர்ல 15 கொஸ்டின், ரைட். அதாவது எஸ்ஏக்கு முன்னால் இருக்கிற அந்த பேராகிராஃப் கொஸ்டின், ரைட். இப்ப இது வந்து எங்களுக்கு ரீட் பண்ணி போடணும். ஸோ ரீட் பண்ணி போடுறதுக்கு வந்து நாங்கள் அதை கரெக்டாக எல்லாத்தையும் சரியான இன்ஃபர்மேஷனை மேலேருந்து எடுக்கணும், ரைட். அடுத்தது டெஸ்ட் நம்பர் 16 உங்களுக்கு எஸ்ஏ வந்து வரும், சரிதானே? ஸோ யாருக்காச்சும் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் நடக்குதா, லைக் இங்கிலீஷ் டேர்ம் எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் நடக்குதா? ஹாஜரா வந்து எக்ஸாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. மற்ற யாருக்கும் எக்ஸாம்ஸ் நடக்குதா ஸ்கூல்ல? ஓஎல்ஓ, கிரேட் 10, அதர்ஸ் எக்ஸாம் நடக்குதா ஸ்கூல்ல? ஏன்னு சொன்னா ஒரு எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ தேர்ஸ்டே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க, நடந்து முடிஞ்சு சார். முடிஞ்சுதா? ஓகே ஓகே. ஸோ ரஷாதா வந்து எக்ஸாம் எப்படி ஈஸியா எப்படி செஞ்சீங்களா? இங்கிலீஷ் பேப்பர் ஈஸியா இருந்துச்சா? எக்ஸாம்ஸ் வார டைம் எஸ்ஏ கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. அப்படியா? ஓகே ஓகே ஓகே, ரைட். ஸோ ரஷாதா, இது எக்ஸாம் மார்க்ஸ் தந்தோன்னே எனக்கு ஒருக்கா சென்ட் பண்ணுங்க, சரியா? பேப்பர் தந்தா பேப்பர் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தருவாங்க தானே? அப்போ இங்கிலீஷ் பேப்பர் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க, சரியா? என்ன மாதிரி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சரி, எல்லாரும் எக்ஸாம்ஸ் நடந்தா அந்த கரெக்ஷன்ஸ் மார்க்ஸ் அதையெல்லாம் சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை உங்களோட பேப்பரை உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு நான்
அதை உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா, என்ன எரர்ஸ் நடந்திருக்கு என்னன்னு சொல்லி. ஸோ அப்துல் ரஹ்மான் உங்களோட பேப்பரும் நான் அனுப்பியிருந்தீங்க. நான் உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு செஷன் வந்து கண்டக்ட் பண்ணோம். ரைட், உங்களோட ஆன்சர்ஸ்லாம் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எல்லாரும் எக்ஸாம் வந்தால் மார்க்ஸ் ஓகே ஏதாச்சும் சார். லெஸ் ஆகினுச்சுன்னா பேப்பரை எனக்கு அனுப்புங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பர்சனலி ஒன் கிளாஸ் வந்து உங்களுக்கு செய்வேன். ரைட், ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம 15 கொஸ்டினை பார்ப்போம். ஸோ த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரேடர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ரைட், ஸோ என்னையா ஃபர்ஸ்ட் கிரேடர்னு சொன்னா முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரேடர்னு சொன்னா மிகவும் வயதான முதலாம் தரத்தை சேர்ந்த ஒரு மாணவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ என்ன விஷயம் இது அப்படின்னு சொல்லி இதை ரீட் பண்ணி பார்ப்போம். ஆன் ஜனவரி 12, 2004, கிமானி மருகே, அப்ப இது ஒரு ஆள்ற பேரு, கிமானி மருகே knocked on the door of the primary school in his village in Kenya. அப்ப கென்யாவில் இருக்கிற பிரைமரி ஸ்கூல்ற டோரை வந்து கிமானி மருகே அப்படிங்கிறவரு 2004ஆம் ஆண்டு ஜனவரி 12 அன்னைக்கு போயிட்டு தட்டுறாரு. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் ஸ்கூல் அண்ட் ஹி வாஸ் ரெடி டு ஸ்டார்ட் லேர்னிங். அப்ப அவர முதல் ஆண்டு ஸ்கூல் நாள் அதுதான், அதோட அவரு படிக்கிறதுக்கு தயாரா இருந்தாரு. த டீச்சர் லெட் ஹிம் இன் அண்ட் கேவ் ஹிம் அ டெஸ்க். அப்ப டீச்சர் அவரை உள்ளுக்கு விட்டாங்க, கிளாஸுக்குள்ள விட்டு அவங்களுக்கு ஒரு டெஸ்க் கொண்டு ஒரு மேசையும் வந்து கொடுக்குறாங்க. The new students sat down with the rest of the first graders, 6 and 7-year-old boys and girls. அப்ப புதுசா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற மாணவர்கள், அதாவது தரமாறை சேர்ந்த 6-7 வயதான கேர்ள்ஸ் பாய்ஸோட இந்த புதிதாக வந்த மாணவரும் வந்து அமர்ந்து கொள்றாரு. However, எப்படி இருந்தாலும் கிமானி மருகே வாஸ் நாட் an ordinary first grader. கிமானி மருகேங்கிறவர் வந்து என்ன ஒரு சாதாரணமான முதலாம் தரத்தை சேர்ந்த மாணவர் இல்லை. He was 84 years old, the world's oldest first grader. அப்ப மத்த ஆக்கள் எல்லாருக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு 6-7 வயசு தானாம், இவருக்கு 84 வயசாம். அதனாலதான் இவர் என்ன சொல்றாங்க, உலகிலே மிக வயதான முதலாம் தரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி. ஸோ 84 இயர்ஸ்ல கிரேட் 6 படிக்க போயிருக்காரு இவர். In 2003, when the Kenyan government began offering free primary education to everyone, and Maruge wanted an education too. அப்ப 2003ஆம் ஆண்டுல தான் கென்யாட அரசாங்கம் என்ன செய்யறாங்க, பிரைமரி எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுக்க தொடங்குறாங்க. அப்ப மருகே வந்து என்ன எனக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம் டிசைட் பண்றாரு. However, it wasn't always easy for Maruge to attend school like other children. அப்ப மத்த ஸ்கூலுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இவருக்கு ஸ்கூலுக்கு போறது ஒரு ஈஸியான விஷயமா இருக்கல. பட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஸ்கூல் பிரின்சிபல் ஜேன் ஒபின்ச்சு, he was able to stay in school. அப்ப இவருக்கு அப்படி கஷ்டமா இருந்தாலும் அவர் ஸ்கூல் பிரின்சிபல் ஹெல்ப்போட என்ன செய்யறாரு, ஸ்கூல்ல வந்து இருக்காரு. மருகே வாஸ் அ மோட்டிவேட்டட் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட். அப்ப இவர் வந்து ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்ல கான்ஃபிடென்டான ஒரு ஸ்டூடெண்ட். In fact, he was one of the top 5 students. One of the top 5 students in his first grade class. அப்ப இவரு அந்த அவர் இருந்த கிளாஸ்லயே ஒரு டாப் லெவலான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள ஒரு ஆளா இருக்காரு. இந்த செகண்ட் கிரேட் 2ஆம் ஆண்டுல மருகே became a prefect in his school. அப்ப 2ஆம் ஆண்டுல ஒரு prefect-ஆவும் இருக்காரு. Over the years, Maruge studied Swahili, English and mathematics. அப்ப வருடங்கள் செல்ல செல்ல மருகே வந்து ஸ்வாஹிலி, இங்கிலீஷ், அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் மாதிரியான பாடங்களை வந்து படிக்காரு. He wanted to use his education to read religious books and to study veterinary medicine. அப்ப இந்த எஜுகேஷன் அவர் பயன்படுத்தி ரிலிஜியஸ் புக்ஸ், மார்க்க ரீதியான புத்தகங்களையும், வெட்டினரி மெடிசின், அதாவது விலங்குகள் தொடர்பான அந்த மருத்துவ படிப்பினையும் அவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காரு. In 2005, Maruge flew in a plane for the first time in his life. 2005ஆம் ஆண்டு முதலாவது தடவையா ஏரோப்ளேன்ல மருகே பறக்கார். He traveled to the New York City where he gave a speech at the United Nations. அப்ப நியூயார்க் சிட்டி அப்படிங்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சிட்டிக்கு போய் பிளேன்ல யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்பீச் ஒன்றை கொடுக்காரு.
He spoke about the importance of education and asked for help to educate the people of Kenya. அப்ப படிப்போட முக்கியத்துவத்தை வந்து அவர் அங்க பேசுறாரு. அதோட கென்யாவில் இருக்கிற மக்களை படிப்பிக்க தேவையான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்காரு. Maruge also wanted to improve primary education for children in Africa. அப்ப ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில்ட்ரனுக்குரிய பிரைமரி எஜுகேஷனை முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் விரும்புகிறார். Maruge died in 2009 at the age of 89. 89வது வயசுல 2009ஆம் ஆண்டு மருகே அவர் டெத்தை வந்து அடைச்சி கொள்றாரு. However, his story lives on. அப்ப இப்படி அவர் இறந்து போனாலும் அவர கதை இன்னும் அவர் வரலாறு கதை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. His story lives on. The 2010 movie The First Grader showed Maruge's amazing fight to get an education. அப்ப 2010ல வந்த த ஃபர்ஸ்ட் கிரேடர் அப்படிங்கிற ஒரு படம், ஒரு திரைப்படம் மூவி என்னத்தை காட்டுது? மருகே அப்படிங்கிற மனுஷனுடைய ஒரு படிப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அமேசிங்கான அந்த ஃபைட், அந்த வரலாறை வந்து காட்டு. Many older Kenyans decided to start school after seeing the first grader. அப்ப வயதான நிறைய கென்யாவை சேர்ந்த மக்கள் ஃபர்ஸ்ட் கிரேடர் அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டு படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆரம்பிக்காம. One of those was 19-year-old தோமா லிட்டை. அப்ப அப்படி ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல 19 வயதான தோமா லிட்டை அப்படிங்கிற ஒரு ஒருத்தர். லிட்டை செட், அப்ப லிட்டை சொல்றாரு, I knew that it was not too late. அப்ப எனக்கு தெரியும் நான் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப காலம் வந்து லேட்டா போகல, 19 வயசு ஆயிருந்தாலும் ரொம்ப லேட்டா போகல. I wanted to read and to know more language, so I came to learn. எனக்கு வாசிக்கணும் போல இருந்தது, அடுத்தது நான் நிறைய மொழியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன், அதனால நான் படிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. That is why it is important for history to be known. His story to be known. அப்ப இப்படியான முக்கியமான விஷயங்கள்லாம் இதால நடந்திருக்கிறதுனால இதனாலதான் அவரோட கதையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கிமானி மருகே அப்படிங்கிற ஒருத்தரை பத்தின ஒரு பேராகிராஃப் தான் இது. இப்ப ட்ரூ ஃபால்ஸ் போடுவோம். Say whether the following statements are true or false. Put a tick in the relevant column. அப்ப ஸ்டேட்மெண்ட் சரியா இருந்தா ட்ரூக்குள்ள ஒரு டிக் போடுவோம், ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸுக்குள்ள ஒரு டிக் போடுவோம். Maruge started his education in a city in Kenya. அப்ப கென்யாவில் இருக்கிற ஒரு சிட்டியில வந்து மருகே வந்து அவரோட படிப்பு வந்து தொடங்குறாரு. அப்ப அவர் கென்யாவில் இருந்த வில்லேஜ்ல தானே அவர் வந்து பிரைமரி ஸ்கூல்ல அவர் படிக்க ஸ்டார்ட் பண்ணார். அப்போ அவர் ஒரு சிட்டியில வந்து அவர் எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணாருங்கிறது பிள்ளை. கென்யாவில் இருக்கிற வில்லேஜ், சிட்டி கிடையாது. அப்ப எங்களுக்கு இங்க போட வேண்டிய இது வந்து கோர்ஸ், ரைட்? அவங்க பாருங்க மேல என்ன இருக்கி, Maruge knocked on the door of the primary school in his village in Kenya. அப்ப வில்லேஜ்னு சொல்றது ஊரு, ஒரு கிராமம். சிட்டின்னு சொல்றது ஒரு நகரம். அப்ப கீழே சிட்டின்னு வந்துருக்காங்க, மேல வில்லேஜ் இருக்கு. ஸோ அது வந்து ஃபோர்ஸ். He was very much older than the other students in the class. கிளாஸ்ல இருந்து மற்ற மாணவர்களை விட அவர் ரொம்ப வயசான ஆளா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே? அவருக்கு 84 years old. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 6-7 years ஓல்டா இருக்காங்க. இதுவும் வந்து என்ன, ட்ரூ. இது ட்ரூ. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன் கென்யா the primary education was made free from the year 2003. 2003ஆம் ஆண்டுல இருந்து ஃப்ரீ எஜுகேஷன் அங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அப்ப நம்ம பார்த்தோம், in 2003 when the Kenyan government began offering free primary education. 2003ஆம் ஆண்டில் கென்யா அரசாங்கம் இலவச கல்வியை கொடுக்க ஆரம்பித்த போது. அப்ப இது வந்து சரி. The school principal objected Maruge to continue his education. அப்ப மருகேட ஸ்கூல் பிரின்சிபல் வந்து அவர் படிப்பை தொடங்கணும்னு நினைச்சதுக்கு வந்து ஏலா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது எங்களுக்கு ஸ்டோரியில வந்து என்ன சொன்னாங்க, அவர் ஸ்கூல் பிரின்சிபலோட ஹெல்ப்போட தான் என்ன அவரு எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியுமாக இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா கீழே தந்திருக்காங்க, அவர் ஸ்கூல் பிரின்சிபல் அவர் எஜுகேஷனை கண்டினியூ பண்றத ஆப்ஜெக்ட் பண்ணினாரு. ஆப்ஜெக்ட் பண்றதுன்னு சொல்றது ஒரு தடை செய்யற மாதிரியான ஒரு விஷயம். சோ இது வந்து என்ன, ஃபால்ஸ், ரைட்? சோ ஃபால்ஸ், ட்ரூ, ட்ரூ, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல ஆன்சர் வந்து. அடுத்தது பாருங்க.
complete the following statements. அப்ப இப்ப நாம எழுதணும். Maruge was a prefect in school when he was in. மருகே ஸ்கூல்ல ஒரு ப்ரீஃபெக்டா இருந்தாரு. அவர் இருந்தபோது when he was in. அப்ப எதில் இருந்தபோது மருகே ஒரு ப்ரீஃபெக்டா இருந்தாரு? ப்ரிஃபெக்டா வர்றது எப்ப பாப்போம். In the second grade, Maruge became a prefect. Right? அப்ப எத்தனாவது கிரேட்ல அவரு வாராருன்னு சொல்லி கேட்காம இப்போ நாங்க என்ன எழுதுவோம்? Maruge was a prefect in school when he was in the second grade. Right? Subjects he studied in school were, அப்ப ரெண்டு ஸ்பேஸ் என் போட்டுட்டு இன்னொரு ஸ்பேஸ். அப்ப அவர் பாடசாலையில் படித்த பாடங்களாக இருப்பவை என்னென்ன? ஸ்வஹிலி, இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஸோ ஸ்வஹிலி, இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ரைட்? இப்ப மூணாவது கொஸ்டின். Read paragraph 3 and find a word which has the same meaning as the following. அப்ப மூணாவது பேராகிராஃபை ரீட் பண்ணி அதுல இருந்து கீழே இருக்கிற ஃப்ரேசஸுக்கு பொருத்தமான ஒரு வேர்டை வந்து இங்க போடுங்க. அப்ப கீழே தந்திருக்கிற விஷயத்துக்கு ஒரு ஈக்குவலான ஒரு வேர்டு ஒன்று இருக்கும் தேர்ட் பேராகிராஃப்ல, அதை நாங்க போடணும். Achieving the results wanted or hoped for. அதாவது விருப்பப்பட்ட அல்லது நம்பப்பட்ட ஒரு பெருபேற்றினை அடைந்து கொள்வது. அதாவது நாங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு ஒரு ஆள் நினைச்சு அதை அடைந்து கொள்ற அந்த நிலைமைக்கு பேர் என்ன, அதை என்ன வேர்டால நாங்க அழைக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப மூணாவது பேராகிராஃப்ல பாருங்க, சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு. சக்சஸ்ஃபுல்னு சொல்றது ஒரு வெற்றிகரமான ஒரு பர்சனை குறிக்கிறது உரிய வேர்ட். அப்ப வெற்றிகரமான பர்சன் எப்படி இருப்பாங்க? அவங்களோட கோல்ஸை அடைஞ்சாகலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸை பெற்றுக்கொண்டாகலாம் இருப்பாங்க. அதுக்கு பொருத்தமான வேர்ட் சக்சஸ்ஃபுல், வெற்றிகரமான. அடுத்தது கனெக்டட் வித் டேக்கிங் கேர் ஆஃப் ஹெல்த் ஆஃப் அனிமல்ஸ். அப்ப பிராணிகளினுடைய சுகாதாரம் தொடர்பான அந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கொள்வது, அதாவது பிராணிகள் தொடர்பான அந்த படிப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்காம. அப்ப நாம பார்த்தோம் வெட்னரி மெடிசின் அப்படின்னு பார்த்தோம். அதான் என்ன? விலங்குகளுக்குரிய அந்த சிகிச்சை முறை. ஸோ நாங்க என்ன எழுதணும்? தேர்ட் பேராகிராஃப்ல இருக்கிற அந்த லாஸ்ட், ரைட்? வெட்னரி மெடிசின். ஓகே, medicine. Right? Finally, நாலாவது question. Underline the best title for the passage. அப்ப இந்த பேசேஜுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை போடட்டாம் அப்படின்னு சொல்றாங்க. The oldest first grader in the school. பாடசாலையில் இருக்கின்ற வயதான முதலாம் தரத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு டைட்டில். ரெண்டாவது, எஜுகேஷன் ஷுட் பி ஃப்ரீ ஃபார் ஆல். அனைவருக்கும் கல்வி இலவசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு டைட்டில். யூ ஆர் நெவர் டூ ஓல்ட் டு லேர்ன். நீங்க படிப்பதற்கு எப்போதுமே அந்த வயதாயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் எப்போது வேண்டும்னாலும் படிக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல மூணாவது விஷயம் இருக்கு. அப்ப இந்த கருத்து, இந்த கதையில இருந்து நாங்க தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்ன? படிக்கிறதுக்கு வந்து ஏஜ் இல்லை, எல்லாருமே வந்து என்ன செய்யலாம்? படிக்கலாம். அதுதான் இங்க மேட்டர். ஸோ இதுக்கு நாங்க பேசேஜுக்கு ஒரு பொருத்தமான ஒரு டைட்டில் கொடுக்கணும்னு சொன்னா யூ ஆர் நெவர் டூ ஓல்ட் டு லேர்ன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். Write the statement that says the movie The First Grader influenced older aged Kenyans schooling. அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதட்டா மேல இருக்கிற கதையில இருந்து. அது சொல்லணும் என்னத்தன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கிரேடர் அப்படிங்கிற மூவி வந்து வயதான கென்யாவை சேர்ந்த மக்களை பாடசாலைக்கு செல்வதில் செல்வாக்கு செலுத்தியது. அதாவது ஃபர்ஸ்ட் கிரேடர் பார்த்து வயசானாக்கள் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த எந்த ஸ்டேட்மெண்ட் கதையில இருந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி. அப்ப நாம அந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல ரீட் பண்ணினோம்.
many older Kenyans decided to start school after seeing the first grader. So இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஒரு கூற்றுல இருந்தா எங்களுக்கு தெரிய வருது நிறைய வயதான கென்யா மக்கள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன எழுதுவோம்? many elder Kenyans, sorry, elder இல்ல, older, many older Kenyans, many older Kenyans started to school, decided to start school, right? Start school after seeing the first grader. Seeing the first grader. So இதுதான் என்ன எங்களுக்கு இந்த கேள்விக்குரிய ஆன்சரா வரும், ரைட்? ஸோ இதுதான் வந்து கொஷன் நம்பர் 50, ரைட்? ஸோ எங்களுக்கு வந்து 2021 பேப்பர் வந்து நாங்கள் பார்ட் 1ல இருந்து 2 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எக்ஸப்ட் தி எஸ்ஏ பார்ட். ஸோ எஸ்ஏ பார்ட்டில் வந்து உங்களுக்கு 16 கொஷனில் வந்திருக்கிறது வந்து இந்த 2021ல வந்திருக்கிறது. சி கொஷனில் தான் உங்களுக்கு எஸ்ஏ வரும். Write an essay on how I managed to study during the COVID-19 pandemic. Include the following. அப்போ COVID-19 காலத்தில் நான் எப்படி படிக்கிற விஷயங்களை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எஸ்ஏ எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்: சேஞ்சஸ் இன் த லேர்னிங் அண்ட் டீச்சிங் ப்ராசஸ் ஆஃப் த ஸ்கூல் சிஸ்டம், ஜூம் மீட்டிங்ஸ், ஆன்லைன் லெசன்ஸ். அப்போ படிக்கிற அந்த செயல்முறையில் ஏற்பட்ட ஸ்கூல் சிஸ்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். அப்போ ஃபிசிக்கலாக நாங்கள் கிளாஸஸுக்கு போகாமல் ஆன்லைன் கிளாஸஸுக்கு மாறினோம். ஸோ அந்த சேஞ்சஸை பற்றி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எழுதுவோம். அட்வான்டேஜஸ் என்னென்ன இருந்துச்சு: நேஷனல் லெவல் ஸ்டடி ப்ரோக்ராம்ஸ், சான்சஸ் டு லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ், ஃப்ளெக்சிபிள் ஸ்டடி ஹவர்ஸ். அப்போ இப்படியான அட்வான்டேஜஸ் அதில் இருந்திருக்கு. அடுத்தது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அதில் இருந்துச்சு: இன்டர்நெட் பிரச்சனை, டிவைசஸ், நல்ல ஒரு மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ இல்லாத பிரச்சனை. ஸோ இப்படியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு எஸ்ஏ வந்து 200 வேர்ட்ஸில் எழுதிருக்கோம், ரைட்? ஸோ இந்த எஸ்ஏக்குரிய உங்களுக்கு 2016 2021 பேப்பரில் வந்த எஸ்ஏ வரைக்கும் எஸ்ஏ சாம்பிள் வந்து நான் என்ன செய்வேன், பிடிஎஃப் உங்களோட குரூப்பில் போடுறேன், ரைட்? அப்போ அதையெல்லாம் கொஞ்சம் வச்சு எஸ்ஏயை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரைட்? உங்களுக்கு 15 மார்க்ஸ் என்ன எஸ்ஏயிலேயே வரும், ரைட்? ஸோ ப்ளீஸ் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஓகே? ஸோ இந்த கிளாஸை வந்து கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியாக எண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சாட்டர்டே வந்து நடக்கும், ரைட்? தேங்க்யூ ஸோ மச். ஸோ எக்ஸாமுக்கு முதல் வந்து தேர்ஸ்டே வந்து ஒரு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ வெனஸ்டே நைட் அப்படி இல்லைன்னு சொன்னால் தேர்ஸ்டே வந்து நான் என்ன செய்வேன், ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் உண்டு. கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற பகுதிகளை வந்து நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த பேசிவ் வாய்ஸ் அந்த விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுறேன். ஸோ அந்த கிளாஸ் எப்போன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுலேயும் கொஞ்சம் ஜாயின் ஆகுங்க. ரெகுலராக நம்மளோட கிளாஸ் சாட்டர்டே சண்டேல நடக்கும், ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். கட்டாயம் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்யூ.